ஹாய் ஹலோ வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் சீரியஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு 11வது கிளாஸ் பார்க்க போகிறோம். 10 கிளாஸுக்கான பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி இருக்கு. அதில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பார்த்துக்கலாம். நாம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் மறக்காமல் டேப் சென்ட்ரல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும். ரைட்டா? இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஏன்னா ஜனவரி 31 வரைக்கும் நான் இந்த சீரியஸை கொண்டுட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ரைட்டா? வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து இதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷனை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வடக்கு திசை நோக்கி உட்கார்ந்துருக்காங்க. வடக்கு திசைங்கிறது நான் இப்போ அம்புக்குறி போட்டிருக்கேன்ல, இந்த அம்புக்குறி நோக்கி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த அம்புக்குறி நோக்கி தான் இருக்கும். இப்போ என்னன்னு பார்க்கலாம் வரிசையா. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்கும் ஹச்சுக்கும் இடையில மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் டி எழுதிக்கிறேன். அதுக்கு இடையில மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அப்போ 3 பிளேஸ் தள்ளி ஹச் இருப்பார். ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2வது லைனை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 3வது லைனுக்கு போங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா டி வந்து ஈக்கும் ஐக்கும் இடையில இருக்கிறாங்களாம். சரியா? அப்போ டி வந்து ஈக்கும் ஐக்கும் இடையில உட்காந்துருக்காங்க. ரைட்டா? எழுதிட்டீங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் உட்கார்ந்துருக்காங்கன்னா இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரைட் சைடு. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு. ஓகே, இதை தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து இப்போ 2வது பாயிண்ட்டுக்கு போங்க. இ இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா? இப்போ ஈங்கிறவர் வந்து ஜேல இருந்து ஜேக்கு இடது பக்கமா 4வது ஆளா உட்காந்துருக்காங்க. அப்போ 4வது ஆளா இ உட்கார்ந்துருக்காங்க. சரியா? ஜேக்கு இடது பக்கத்துல 4வது ஆளா இ உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஜே இங்க உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 கரெக்டா அமைஞ்சிருச்சா? அப்போ ஜே எங்கன தான் இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ மொத்தம் 7 பேர். 7 பேர்ல எத்தனை? 5 பேரை உட்கார வச்சுட்டோம். இன்னும் 2 பேர் தான் உட்கார வைக்கணும். அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஜே சிட்ஸ் தேர்ட் டு தி ரைட் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜே என்பவர் எஃப்க்கு வலது பக்கத்துல 3வது ஆளா உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் இங்க உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 அவருடைய வலது பக்கத்துல 3வது ஆளா ஜே உட்காந்துருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடியது ஜி தான், அவர் இங்க உட்காந்துருப்பார். ஓகேவா? ரைட். இப்போ எல்லாரையும் உட்கார வச்சாச்சு. இப்போ கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா வலது முனையில இருந்து 2வது ஆளா யார் இருப்பான்னு கேட்டிருக்காங்க. வலது முனை இந்தா இருக்கு. ஜே தான் வலது முனையினுடைய இறுதி, அதாவது இடத்துல உட்காந்துருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஆளா ஹச். ஸோ ஹச் தான் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ்ல இருந்து தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6 10 19 35 அடுத்து என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்கிறாங்க. 96ஓட முடியுது. 6ல இருந்து 4 கூடி இருக்கு. 10ல இருந்து 9 கூடி இருக்கு. ரைட்டா? இந்த இதெல்லாம் பாருங்க என்ன கிடைக்கும். 19ல இருந்து எத்தனை கூடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 கூடி இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் பாருங்க. இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர். அதாவது 2 ஸ்கொயருங்கிறது 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயருங்கிறது 16. ஓகேவா? அப்போ என்ன வரும்? அடுத்து 5 ஸ்கொயர் தான் வரும். 5 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25. 35ல இருந்து 25 கூட்டினீங்கன்னா எனக்கு 60. ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிலாஜிஸ்ல இருந்து தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பேசிக் படம் வரைய தெரியலன்னா என்னால் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது. பேசிக்கா இந்த படம் எப்படி வரைகிறதுங்கிறத நிறைய வீடியோஸ் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. அதை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் 2 விதமாக கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம படம் வரைஞ்சிடலாம். அறிக்கைகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இதனுடைய டிரான்ஸ்லேஷனும் கமெண்ட் பாக்ஸில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம் ஷூஸ் ஆர் ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுனாலே இந்த மாதிரி தான் படம் வரையணும். சரியா? இந்த மாதிரி வந்துட்டு ஷூஸ் ஆர் சம் ஷூஸ் ஆர் ஸ்லிப்பர். அப்போ இந்த கட்டத்தில் ஷூன்னு எழுதிக்கங்க, இந்த கட்டத்தில் ஸ்லிப்பர் எழுதிட்டீங்களா? அடுத்து சம் ஸ்லிப்பர்ஸ் ஆர் ஷாக்ஸ். ரைட்டா? அப்போ ஸ்லிப்பரும் ஷாக்ஸும் 2 வட்டம் இப்படி இருக்கணும். ரைட்டா? அப்போ ஷாக்ஸ் அப்படின்னு எழுதிட்டீங்க. ஆல் சாக்ஸ் ஆர் சாண்டல். ஆல் அப்படிங்கிறது வந்துருச்சுனாலே ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள சின்ன வட்டம் இருக்கிற மாதிரி வரையணும். ஆளுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் உள்ள இருக்கும். ரைட்டா? அப்போ ஆளுக்கு பக்கத்துல சாக்ஸ். ஸோ சாக்ஸுங்கிற வட்டம் உள்ள இருக்கு. அடுத்து சாண்டல்ஸ் வந்து வெளியில இருக்கும். இப்போ படம் வரைஞ்சிட்டீங்க. இப்போ கன்க்ளூஷனை வச்சு நம்ம முடிவை சொல்லலாம். சம் சாண்டல்ஸ் ஆர் ஷூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாண்டல்ங்கிற வட்டம் ஷூவை தொட்டிருக்கா? ஷூங்கிறது இங்க இருக்கு, சாண்டல்ங்கிறது இங்க இருக்கு, தொடவே இல்லை. ஸோ மொத முடிவுரை தப்பு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் சாண்டல்ஸ் ஆர் ஸ்லிப்பர். அப்போ ஸ்லிப்பருங்கிற வட்டத்தை
சாண்டில் தொட்டிருக்கா? கண்டிப்பாக தொட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்களா இந்த 2 இடம் ஜாயிண்ட் ஆகிருக்கா? ஸோ 2வது கரெக்டு தான். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சம் சாக்ஸ் ஆர் ஷூஸ். சாக்ஸுங்கிற வட்டம் ஷூவை தொட்டிருக்கா? இல்லவே இல்லை, தப்பு. அப்போ முடிவு 2 மட்டும் சரி. அதை இங்கிலீஷில் ஒன்லி கன்க்ளூஷன் டு ஃபாலோ அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயம். ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அனாலஜிலேருந்து ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். 18:4 இதில் ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி தான் 36:16க்கு நடந்திருக்கு. அப்போ 27க்கு இங்கே என்ன ஆன்சர் வருங்கிறது தான் கேள்வி. சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 18 ஸ்கொயர் பண்ணுங்க 324. 324 4ஆல் வகுத்தீங்கன்னா 81. ரைட்டா? அதே மாதிரி 36 ஸ்கொயர் பண்ணுங்க 1296. அதை 16ஆல் வகுங்க 81. சரியா? அப்போ அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பரை ஸ்கொயர் பண்ணி எதால் வகுத்தா 81 கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. சரியா? அப்போ 27 ஸ்கொயர் 729. இதை எதால் வகுத்தீங்கன்னா 81 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 9. சரியா? 729 அதாவது ஸ்கொயர் பண்ணி செகண்ட் நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்கொயர் பண்ணி செகண்ட் நம்பரால் வகுத்தா 81 கிடைக்கணும். ரைட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணுறீங்க 729. இதை எதால் வகுத்தா 81 கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9ஆல். ஸோ 9 தான் சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்தா ஒரு கொஸ்டின். எல்லாரும் ஒரு வட்ட மேசையில் வட்டத்தினுடைய மையத்தை பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. மொத்தம் 6 பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6 பேர்னா நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுங்க, 2 பாசிபிலிட்டி மாதிரி இருக்கும். ஸோ வட்டத்தினுடைய உள்ள 6 பேரை வரைஞ்சிருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் மையத்தை நோக்கி உட்கார்ந்துருக்காங்க. சரியா? 6 பேர் இருக்காங்களா? வரைஞ்சாச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படம் வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா? வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். என்னன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமன் சிட்ஸ் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் பிபிலாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிபல்லாப் அப்படிங்கிறவங்களுக்கு இடது பக்கத்தில் 3வது ஆளாக அமன் உட்கார்ந்துருக்காங்க. ரைட்டா? அப்போ அமன் இந்த பிபலாப் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவருக்கு இடது பக்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் லெஃப்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டு. ரைட்டா? அப்போ 1 2 3 3வது ஆளாக யார் உட்காந்துருக்காங்கன்னா அமன். ஓகே. அடுத்த லைன் என்ன பார்த்தீங்கன்னா செரிட்டன் இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் அமன். அப்போ செரிட்டன்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அமனுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன். சார் இந்த பக்கம் உட்காரலாமா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பக்கத்தில் உட்காரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி கட்டத்தில் ஃபஸ்ட்டு இப்படியே போடுங்க. செரிட்டன் வந்து ஏதாவது ஒரு சைடு வச்சுக்கோங்க. அதில் மாற்றம் வரும். ஏன்னா அடுத்த லைனை வாசிக்கும் போது அப்போ இந்த வலது பக்கம் கிடையாது இடது பக்கம்னு வரும். அப்போ நீங்கள் அதை வெளியில் மென்ஷன் பண்ணிடலாம். ஒரே வட்டத்துக்குள்ளே 2 படம் வரைகிற மாதிரி வந்துடும். ஸோ பாசிபிலிட்டிக்கு தனியாக இன்னொரு படம் வரைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உள்ளே எழுதிட்டே வாங்க. இப்போ செரிட்டன் வலது பக்கம் இல்லை இடது பக்கம்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இங்கே வெளியில் போட்டுக்கலாம்ல. ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ரைட்டா? நான் இப்போ செரிட்டனை அமனுக்கு இடது பக்கத்திலே வச்சுக்கிட்டேன். ஓகே. அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா எலிசபெத் இஸ் சிட்ஸ் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் திவ்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? என்னன்னு பார்க்கும்போது அடுத்து திவ்யாவுக்கு இடது பக்கத்தில் நல்லா கேட்டுங்க. என்ன சொன்னாங்கன்னா எலிசபெத் சிட்ஸ் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் திவ்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திவ்யாவினுடைய வலது பக்கத்தில் 2வது ஆளாக எலிசபெத் உட்கார்ந்துருக்கிறாங்க. ரைட்டா? அடுத்த லைனையும் பார்த்துங்க. செரிட்டன் இஸ் நாட் இமீடியட் நெய்பர் ஆஃப் திவ்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திவ்யாங்கிறவங்களும் செரிட்டன்களும் பக்கத்தில் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவை நான் இங்கே வச்சுக்கிறேன். அப்போ செரிட்டன் பக்கத்தில் உட்காரல. ஓகே. அவங்களுக்கு வலது பக்கத்தில் 2வது ஆளாக யார் உட்கார்ந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா எலிசபெத். அப்போ 1 2 அப்போ இந்த இடத்துல எலிசபெத் உட்கார்ந்துருக்காங்க. ரைட்டா? அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஆள் தான். யாருன்னு பார்க்கும்போது ஃபெரோஸ். அப்போ இந்த படம் எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு. ரைட்டா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அமனுக்கும் எலிசபெத்துக்கும் நடுவில் யார் உட்காந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா செரிட்டன் தான். ஸோ செரிட்டன் தான் சரியான ஆன்சர். ஓகே. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டி வரலாம். நான் இப்போ இந்த இடத்துல செரிட்டனை உட்கார வைக்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல உட்கார வச்சிருந்தோம்னா அடுத்த கூற்றில் மாறி இருக்கும். அப்போ என்னன்னா நான் வெளியில் படம் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? வெளியில் நான் இதை அழிச்சிட்டு இந்த இடத்துல ஃபெரோஸ் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல செரிட்டன் அப்படிங்கிறத மாற்றிக்க முடியும். ஓகே. அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து கோடிங் டீகோடிங்ல இருந்தால் ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு ஃப்ரூட், அது ஃப்ரூட் ஹேட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களா? இதை என்ன சொல்கிறாங்கன்னா வார்ம் பி கூல், வார்ம் வி வீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இது வந்து என்னன்னா அதிகபட்சம் போனால் தமிழில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃப்ரூட் ஹேட் ஸ்ட்ரிங் என்பது வார்ம் வி வீல் என குறிப்பிடப்படுகிறது. இப்படி தான் எழுதியிருப்பாங்க, வேற எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்துக்க வேண்டியது கமா வரைக்கும் தான். சரியா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எங்கேயுமே கமா இருக்காது, இங்கே எண்டிங்கில் மட்டும்தான் கமா இருக்கும். அப்போ கோடடாஸ் அப்படிங்கிறது தான் இடையில இருக்குது. சரியா? அடுத்து ஹேட் ஃப்ரூட் அப்படிங்கிறது. சரியா? ஹேட் ஃப்ரூட் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்ட்ரிங் ஹேட் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீல் பி. இப்போ நீங்கள் இதையும் மூணாவது இதையும் பாருங்கள், ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேட் ஸ்ட்ரிங். சரியா? ஹேட் ஸ்ட்ரிங்கும் ஸ்ட்ரிங் ஹேட்டும் காமனாக இருக்குது, அங்கே வர்றது அப்படியே இருக்குது. அதே மாதிரி அதுக்கு இருக்கக்கூடிய இணையாக மாற்ற கொடுத்துருது என்னன்னு பார்த்தீங்கன்னா பி வீல், இங்கேயும் பார்த்தீங்கன்னா வீல் பி. சரியா? அப்போ நம்ம கணக்கில் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டுங்கிறத என்ன சொல்வீங்கன்னு தான் கேள்வி. அப்போ ஹேட் ஸ்ட்ரிங்கு அப்படிங்கிறத வந்து ஹேட்டு ஸ்ட்ரிங்கு இதை வந்து பி வீல் இல்லைனா வீல் பின்னு சொல்லியிருந்தோம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது வார்ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃப்ரூட்டுங்கிறது வார்ம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரியா? ஸோ வார்ம்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சார் ஹேட் என்னவா வரும், ஸ்ட்ரிங் என்ன வருமா, அதெல்லாம் நம்ம கேள்வியாக கேட்கல, இல்லை ஃப்ரூட்டு தானே கேட்குறாங்க. ஸோ இந்த ஒன்றாவதையும் மூணாவதையும் பார்த்தீங்கன்னா ஹேட்டு ஸ்ட்ரிங்கும் அப்படின்னு எடுத்தோம்னா பி வீல் அப்படிங்கிறது தான் காமனாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக இல்லாது ஃப்ரூட்டு தான். அப்போ வார்ம் தான் ஃப்ரூட். ஓகே. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பகடையிலேருந்து ஒரு கணக்கு தான். இது நம்ம நிறைய முறை பார்த்துட்டோம், ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். சரியா? இப்படி மொத்தம் 6 சிம்பிள் இருக்குது, 2 விதமான பகடையில் அதை புகுத்தி இருக்கிறாங்க. இப்போ ஓ அப்படிங்கிற அந்த சிம்பிளுக்கு ஆப்போசிட்டில் என்ன சிம்பிள் இருக்கும் அப்படிங்கிறது தான். ரைட்டா? ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு பீட்டா, 2 பகடையிலையும் வருது. அப்போ 2 பகடையிலையும் ப்ளஸ்ஸு பீட்டா அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஒன்று தான் ஆப்போசிட்டாக இருக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஓக்கு ஆப்போசிட்டு இன்ஃபினிட்டி. ரைட்டா? அப்போ இன்ஃபினிட்டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வைராலஜி வைரஸ், கார்டியாலஜி ஹார்ட். சரியா? வைரஸை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் வைராலஜி. அப்போ கார்டியாலஜினா என்ன சார்? ஹார்ட்டை பற்றி இதயத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு வந்து இதயவியல். சரியா? கார்டியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட் அப்படிங்கிறது தான். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸில் இருந்தால் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான கொஸ்டினாக இருக்குது. எப்படின்னு பார்க்கலாம். அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. சரியா? இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்க்கும்போது இங்கே எதில் மூணாவதாக என்ன வந்திருக்கோ அதுதான் ரெண்டாவது படத்தில் ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. ரைட்டா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஓலை முடிஞ்சிருக்கு, அங்கே ஓலை தொடங்கியிருக்கு. இங்கே எல்லில் முடிஞ்சிருக்கு, எல்லில் தொடங்கியிருக்கு. அப்போ இங்கே ட்ரையாங்கிளில் முடிஞ்சிருக்குன்னா ட்ரையாங்கிளில் தான் ஆரம்பிக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு 4வது ஆப்ஷனை ட்ரையாங்கிளில் ஆரம்பிக்கலை, மிச்சம் 3 எனக்கு ட்ரையாங்கிளில் தான் ஆரம்பிக்குது. அடுத்து பாருங்கள், நடுவில் இருக்கக்கூடிய படங்களை மட்டும் பாருங்கள். நடுவில் இருக்கக்கூடியது என்னென்னு பாருங்கள், இசட் இருக்குது, எஸ் இருக்குது, அடுத்து பி இருக்குது, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரோ இருக்குது. சரியா? ஆரோ தான் இருக்குது, நல்லா கேட்டுங்க. அப்போது நடுவில் இருக்கக்கூடியது மட்டும் மாறிக்கிட்டே வருது பார்த்தீங்களா, இசட்டு எஸ்ஸு பி ஆரோ. ரைட்டா? அப்போ ஆரோவில் முடிஞ்சிருக்குன்னா அடுத்து ஆரோ வரக்கூடாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1வது ஆப்ஷனில் பாருங்கள் ஆரோ தான் இருக்குது, 3வது ஆப்ஷன்லேயும் ஆரோ தான் இருக்குது. அப்போ இந்த 2 வராது. அப்போ எனக்கு இதுதான் மிச்சம் இருக்கிறது. சரி, ஓகே. இந்த மாதிரி தான் இதை கண்டுபிடிக்கணும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது. ஓகே. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். வகுத்தலுக்கு பதிலாக மைனஸுக்கு பதிலாக வகுத்தல். ரைட்டா? ஏன்னா 18ங்கிறது 120 வகுக்குமா? வகுக்காது. 40ம் 18ம் அடிபடாது. ஆனால் 40ம் 10ம் வகுப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பார்த்த உடனே. அப்போ 40க்கும் 10க்கு இடையில மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸுக்கு பதிலாக வகுத்தல் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படியே. அப்போ 120 + 18 பெருக்கல் 40 டிவைடட் பை 10, அடுத்து வகுத்தலுக்கு பதிலாக மைனஸ். ரைட்டா? 20, 172 வருதான்னு செக் பண்ணலாம். அடி போயிடும். 18 × 4 எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 72, 120 மைனஸ் 20. ரைட்டா? அப்போ என்ன கிடைக்கும்னா 120ம் 72 192, 192லேருந்து 20 போச்சுன்னா 172. ஸோ வருது. அப்போ மைனஸ்க்கு பதிலாக வகுத்தல், வகுத்தலுக்கு பதிலாக மைனஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸில் இருந்தால் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வேர்டிங்ஸில் கொடுத்துட்டாங்கன்னா முதல் லெட்டர் எல்லாமே பார்க்கணும். ரைட்டா? முதல் லெட்டர் எல்லாமே பாருங்கள், GHIJ எல்லா வேர்டிங்ஸ்லையும் இருக்கக்கூடிய கமா ஒவ்வொரு வேர்டிங்க்கும் இன்னொரு வேர்டிங்க்கும் இடையில கமா இருக்கும்.
எல்லா வேர்டிங்லையும் இருக்கக்கூடிய முதல் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஜிஹெச்ஐஜே அப்படின்னு கிராஜுவலாக ஒன்று ஒன்றா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போ ஜேக்கு அடுத்த லெட்டர் என்ன பார்த்தீங்கன்னா கே. அப்போ 2 3 கிடையாது. ஆப்ஷன் 2 3 கிடையாது. அப்போ 1வது ஆப்ஷனா 4வது ஆப்ஷனாங்கிறத தான் முடிவு பண்ணணும். அப்போ எல்லாத்துலேயும் 2வது லெட்டர் இப்போ செக் பண்ணுங்க. எம் எல் கே அடுத்து ஜே. ரைட்டா? இங்கே பார்த்தீங்கன்னா எம்லேருந்து ஒன்று ஒன்றா குறையுது. எம்லேருந்து ஒன்று குறைஞ்சா எல்லுலேருந்து ஒன்று குறைஞ்சா கேலேருந்து ஒன்று குறைஞ்சா ஜேலேருந்து ஒன்று குறைஞ்சா ஐ. அப்போ கேஐன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் அப்படிங்கிறத 148 அப்படின்னு சொல்கிறாங்களாம். ரைட்டா? அப்போ ரேங்கு அப்படிங்கிறத 160ன்னு சொல்கிறாங்க. கிராண்டட் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ பேரண்ட் அப்படிங்கிறதுக்கு பி அப்படின்னா 16. ரைட்டா? நம்பரில் கொடுத்துட்டாங்கனாலே அந்தந்த எழுத்து ஏபிசிடியில் எத்தனாவது எழுத்துங்கிறத பாருங்க. பிங்கிறது 16வது லெட்டர், ஏங்கிறது 1வது லெட்டர், ஆர் அப்படிங்கிறது 18வது லெட்டர், ஈங்கிறது 5வது லெட்டர், என்னுங்கிறது 14வது லெட்டர், டிங்கிறது 20வது லெட்டர். இது எல்லாத்தையும் கூட்டுங்க, உங்களுக்கு 74 அப்படின்னு கிடைக்கிறதா? 74 2ஆல பெருக்குங்க 148. ரைட்டா? அப்போ என்னன்னா எல்லாத்துக்கும் அதனுடைய நம்பர்ஸை கூட்டி 2ஆல பெருக்கிறாங்கன்னு தெரியுது. அப்போ கிராண்டட் அப்படிங்கிறதுக்கு நம்பர் போட்டலாமா? ஜினா 7, ஆர்னா 18, என்னுனா 14, டீனா 20, ஈனா 5, அதுக்கப்புறம் டினா 4. ரைட்டா? இது எல்லாத்தையும் கூட்டுங்க. அப்போ என்ன கிடைக்கும்னா 18 18 36. சரியா? 36 56 61 61 ஒரு 9 61 ஒரு 7 எத்தனை பார்த்தீங்கன்னா சரியாக கூட்டல, கூட்டிடலாம். 18 7 25, 25 ஒரு 14 எத்தனை பார்த்தீங்கன்னா 39, 59 59 59 ப்ளஸ் ஒரு 9 எத்தனை பார்த்தீங்கன்னா 68. சரியா? மறுபடியும் ஏதோ தப்பாக நம்பர் போட்டேன்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். என்னன்னு பார்க்கும்போது நான் ஒழுங்காக நம்பர் போட்டலாம். ஜி அப்படிங்கிறது 7, ஆர் அப்படிங்கிறது 18. ரைட்டா? ஏங்கிறது 1, என்னுங்கிறது 14, டிங்கிறது 20, ஈங்கிறது 5 ப்ளஸ் 4. சரியா? 5 4 9, 29, 29 ஒரு 14 என்னன்னு பார்த்தீங்கன்னா 29 ஒரு 14 39 43, 43 44, 44 ஒரு 18 54, 54 8 62, 62 ஒரு 7 69. சரியா? 69 69 2ஆல பெருக்குங்க 138. அப்போ ஆன்சர் 138 தான் கரெக்ட். அடுத்து 13வது சீரியஸ்ல இருந்து தான் ஒரு கொஸ்டின், என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். 20 24 33 அடுத்து கேள்விக்குறி 107 228 அடுத்து 397. ரைட்டா? இங்கே எல்லாரும் பாருங்க கேப் என்ன இருக்குன்னு பாருங்க. 4 அடுத்து 9 அடுத்து ஒரு கேள்விக்குறி இருக்கு. இங்கே என்ன வரும்னு கண்டுபிடிக்க முடியாது. இங்கேருந்து என்ன போயிருக்குன்னு கண்டுபிடிக்காது. ஆனால் இங்கேருந்து கண்டுபிடிக்கலாமா? இதுக்கும் கேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 121. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 169. இந்த நம்பர் எழுதியிருக்கோம்ல, கேப்பில் எழுதியிருக்கோம், அதெல்லாம் பாருங்க எல்லாமே ஸ்கொயர் நம்பர் மாதிரி இருக்கு பாருங்க. 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர், இது என்னன்னா 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர். இந்த எழுதியிருக்க நம்பர்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு தெரியுதா? 2ங்கிறது பிரைம், 3ங்கிறது பிரைம், 11ங்கிறது பிரைம், 13ங்கிறது பிரைம். அப்போ 3க்கு அடுத்த பிரைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 தான். அப்போ 5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா 25. அப்போ 33லேருந்து 25 கூட்டினீங்கன்னா 58ங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்தும் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். மொதல் லெட்டர் எல்லாமே பார்த்துடலாம். மொத வேர்டிங்கில் பி, அடுத்த வேர்டிங்கில் ஏ, அதுக்கடுத்து கேள்விக்குறி, அடுத்து ஒய், எக்ஸ். ரைட்டா? அப்போ என்னன்னா ரிவர்ஸில் குறைஞ்சிட்டே போகுது. பிக்கு முந்தின லெட்டர் ஏ, ஏக்கு முந்தின லெட்டர் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இசட். ஓகேவா? அப்புறம் 2வது லெட்டர் எல்லாத்துலேயும் செக் பண்ணிடலாம். 2வது லெட்டரை செக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி சி அப்படின்னு இதுலேயும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே போகுது. டிலேருந்து ஒரு லெட்டர் குறைஞ்சிருக்கா? அடுத்த இதுலேயும் எழுதிப்போம். எல்லாத்துலேயும் ஒரு லெட்டர் தான் குறையுதுன்னு தெரியுது. டிக்கு முந்த லெட்டர் சி, சிக்கு முந்த லெட்டர் பி. அப்போ இசட் பி அப்படிங்க வச்சு வரக்கூடிய ஆப்ஷன் 1 தான் இருக்குது. ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். அடுத்து என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டார் போட்டிருக்க குறியீட்டில் என்ன சிம்பிள் போடணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷன் 4 எடுத்து போட்டு நான் அப்ளை பண்ணுறேன். 120 வகுத்தல் 15, அடுத்து பெருக்கல் 9, அடுத்து ப்ளஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா √81. சரியா? ரூட் ஆஃப் இல்லை, ரூட்டில் வந்து 4 இருக்குது. சரியா? இப்படி இருக்குது. சரியா? 4 81, அதாவது 81க்கு
டபுள் டைம் நீங்கள் ரூட் எடுக்கணும். 81க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 9, 9க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 3, ரைட்டா? அப்போ 3 தான் கரெக்ட். டபுள் டைம் ரூட் எடுக்கணும்னு அர்த்தம். ஓகே, அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன சிம்பிள்? பெருக்கல். பெருக்கல் 17, 17 அடுத்து -28 ஈக்குவல் டு 95 பார்க்கணும். ஓகே, செக் பண்ணிடலாம். 120 15ஆல் வகுத்தீங்கன்னா 8, ரைட்டா? 9 72, சரி. அப்போ 72 டைரெக்டாக போட்டுடலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 × 17 51 -28 ஈக்குவல் டு 95 செக் பண்ணிடலாம். 51லேருந்து 28 போச்சுன்னா எத்தனை கிடைக்கும்? 20 23, சரியா? அப்போ 72 23 கூட்டினீங்கன்னா 95, ரைட்டா? அப்போ ஆன்சர் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அடுத்து இங்கிலீஷ் டிக்ஷனரி என்னன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ் டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜஸ்ட் அகராதிப்படி ஏபிசிடி ஆர்டரில் முதல் லெட்டர் சமமாக இருந்துச்சுன்னா ரெண்டாவது லெட்டர் சமமாக இருந்துச்சா மூணாவது லெட்டர், இந்த வரிசையில் தான் பார்க்கலாம் வாங்க. ஆப்ஷன்லேருந்து போடலாம், சரியா? ஆப்ஷன்லேருந்து போகலாம். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஆப்ஷன் என்னென்னா எல்லாத்துலேயும் பாருங்க, மொத நம்பர் என்ன போட்டிருக்காங்க? 2 3 2 2ன்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ 2ஆ 3ஆங்கிறத செக் பண்ணிடலாம். அப்போ ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா CULT அப்படின்னு இருக்கு. மூணாவது CULTI அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா போகுது. இங்கே டீயோட முடிஞ்சிருச்சு, இங்கே டீயோட முடிஞ்சிருச்சு, இதில் எக்ஸ்ட்ரா வார்த்தை வருது, சரியா? அப்போ நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இது ரெண்டாவது, ஸோ 2 வச்சு தான் ஆரம்பிக்க போகுது. அப்போ ஆப்ஷன் செகண்ட் கேன்சல் ஆயிரும். ஓகே, அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து எல்லா இதுலேயும் மிச்சம் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எல்லா முதல் லெட்டரும் முதல் நம்பரும் 2 தான். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்பரை செக் பண்ண போகிறேன். ரெண்டாவது நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 3 3 1. அப்போ 3ஆ 1ஆங்கிறத செக் பண்ணிடலாம். மூணாவது இந்த எழுதிருக்கோம் கல்டிவேட் அப்படின்னு எழுதியிருக்கோம், சரியா? ஒன்றாவது என்னன்னு பாருங்க, கல்ச்சர், சரியா? எழுதியாச்சு. இப்போ மூணாவதையும் ஒன்றாவதையும் கம்பேர் பண்ணுங்க. மொதல் 4 எழுத்து CULT வரைக்கும் சமமாக இருக்குது. அடுத்த லெட்டர் என்ன பார்த்தீங்கன்னா I வருது, இங்கே U வருது. ஸோ ஐக்கு மொதல் ப்ரிஃபரன்ஸ். ஸோ 2 3 அப்படிங்கிறது தான். அப்போ 4வது ஆப்ஷன் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து 1வது ஆப்ஷனையும் 3வது ஆப்ஷனையும் பாருங்கள். 2 3 1 2 3 1 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்த 2 நம்பர் தான் சேஞ்ச் ஆகுது. இங்கே 5 4ஆ இல்லை 4 5ஆன்னு செக் பண்ணலாம். அப்போ 4 எழுதுங்கன்னு பார்த்துங்க, CUPID. 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா CUMIN, ரைட்டா? ரெண்டுத்தையும் செக் பண்ணலாம். மொதல் 2 எழுத்து சமமாக இருக்குது. P ஃபர்ஸ்ட் வருமா M ஃபர்ஸ்ட் வருமா பார்த்தீங்கன்னா M தான். ஸோ 5வது தான் அடுத்து. அப்போ 5 4. ஓகே, அப்போ 2 3 1 5 4ங்கிறது ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். அடுத்து என்னன்னு பார்த்துடலாம். அடுத்து மிரர் இமேஜ்லேருந்து ஒரு கொஸ்டின் எங்கே முடிஞ்சுதோ அதுலேருந்து எழுதணும். ஆனால் அதை வந்து வலது பக்கமாக இருந்துச்சுன்னா இடது பக்கம், இடது பக்கமாக இருந்துச்சுன்னா வலது பக்கமாக எழுதணும். உதாரணத்துக்கு பார்க்கலாம். உதாரணத்துக்கு என்னென்னு பார்க்கும்போது T அப்படிங்கிறத மாற்றி போட்டிங்கன்னா T தான். அடுத்து எண்ணை மாற்றி போட்டிங்கன்னா இப்படி எழுதியிருப்பீங்க. அடுத்து எம்மை இப்படி எழுதியிருப்பீங்க. அடுத்து E வந்து இப்படி எழுதணும், மாற்றி போட்டுறணும். ஓகேவா? அடுத்து G வந்து இப்படி போட்டிருப்பீங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா D வந்து B மாறிடும். அடுத்து U இப்படி மாறிடும், சரியா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜே இங்கே பார்க்க இப்படி வரைஞ்சிருந்தீங்கன்னா இங்கே பார்க்க போட்டுருங்க. இதே மாதிரி இருக்கக்கூடிய படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். அடுத்து அனாலஜிலேருந்து தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. IFHO அப்படிங்கிறத LCEK அப்படின்னு போடுறாங்க, ரைட்டா? அப்போ ஐலேருந்து எத்தனை லெட்டர் கூடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 லெட்டர் கூடியிருக்கு. ஐலேருந்து 3 லெட்டர் கூடினீங்கன்னா எல். எஃப்லேருந்து 3 லெட்டர் குறைஞ்சிங்கன்னா C. அடுத்து ஹச்சிலேருந்து 3 லெட்டர் குறைச்சிங்கன்னா E. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓலேருந்து 4 லெட்டர் குறைக்கணும். சாரி, 4 லெட்டர் குறைக்கணும், ரைட்டா? அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மொதல் லெட்டரில் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 கூட்டுறாங்க. மிச்சம் எல்லாத்துலேயும் 3 குறைக்கிறாங்க. கடைசியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 குறைக்கிறாங்க. ஓகேவா? அந்த கான்செப்டில் தான் எழுத போகிறோம். அப்போ QLGKக்கு என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க. அப்போ Qலேருந்து 3 லெட்டர் கூட்டினீங்கன்னா T. அடுத்து மிச்ச 2 லெட்டர்லையும் 3 குறைக்கணும். Lலேருந்து 3 லெட்டர் குறைச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது I. Lலேருந்து 3 லெட்டர் குறைக்கணும். Gலேருந்து 3 லெட்டர் குறைச்சிங்கன்னா D. அடுத்து 4 லெட்டர் குறைக்கணும். ஏன்னா கடைசி லெட்டர்லேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கீங்க? 4 குறைஞ்சிருக்கா? அப்போ கேலேருந்து 4 குறைச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலேருந்து 4 குறைச்சிங்கன்னா G, ரைட்டா? G. ஸோ TIDG அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன் தான். அடுத்து 19வது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன், இங்கே ஒரு இது இருக்குல்ல, பேப்பர் எம்பீடட்லேருந்து ஒரு கொஸ்டின். இந்த இமேஜை தூக்கி இங்கே இருக்கக்கூடிய எந்த ஆப்ஷனில் வைக்கலான்னு கேட்குறாங்க. எந்த விதத்துலையும் ரொட்டேட் பண்ணிடக்கூடாது. ஸோ
நான் ஃபஸ்ட்டு மொதல் படத்தில் வைக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வைக்க முடியாது. 2வதுல சொல்லவே வேண்டாம், வைக்க முடியாது. ஆனால் 3வதுல இந்த இடத்துல வைக்கலாம் பாருங்க. அப்படியே தூக்கி அப்படியே வச்சிடலாம். சரியா? அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் போதா? அப்போ 3வதுல தான் வைக்க முடியும். இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா? 4வதுல வைக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் மட்டும்தான் வருது. அதை சுற்றி இருக்கக்கூடிய பாக்ஸ் வரல பாருங்க. ஸோ 4வதுல வைக்க முடியாது. அடுத்து 20 லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் ரிலேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் தான். வாங்க பார்க்கலாம். இதனுடைய தமிழாக்கம் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. ஏ என்பவர் இசட்டை ஏக்கும் இசட்டுக்கும் திருமணம் ஆயிருச்சு. சரியா? அப்போ இதில் யார் ஹஸ்பண்ட் யார் ஒய்ஃப்னு தெரில. ஆனால் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது தெரியும். ரைட்டா? ரைட்டு. அப்புறம் இசட்டுக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க இருக்கிறாங்களாம். ரைட்டா? இசட்டுக்கு 3 பிள்ளைங்கன்னா ஏக்கும் இசட்டுக்கும் சேர்த்து தான் 3 பிள்ளைங்கன்னு அர்த்தம். அப்போ 3 பிள்ளைங்கன்னா இப்படி போட்டுக்கிறேன். ரைட்டா? யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா LMN அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா இசட் இஸ் நாட் ஃபாதர் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 3 குழந்தைங்க இருக்காங்களா, இந்த 3 குழந்தைங்களுக்கும் இசட் வந்து அப்பா கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்பா என்னது? அம்மா அப்படிங்கிறது தெரிய வருதா? இவங்க 2 பேரும் தான் பேரண்ட்ஸும் தெரியுது. இதுல இசட்டுங்கிறது அப்பா கிடையாதுன்னா அம்மா. அம்மானா நீங்க சர்க்கிள், அதாவது பெண்ணா இருந்தா சர்க்கிள், ஆணா இருந்தா ஸ்கொயர் போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ ஏங்கிறது அப்பா, இசட்டுங்கிறது அம்மா, LMN அப்படிங்கிறது அவங்களுடைய குழந்தைங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் மதர் ஆஃப் ஏ. ரைட்டா? அப்போ பி என்பவர் ஏயின் அன்னை அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அம்மான்னு சொல்றாங்க. அப்போ ஏவோட அம்மா தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி. அவங்க பெண்ணுங்கிறதுனால சர்க்கிள். அடுத்து எல் இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் டி. ரைட்டா? எல் இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் டி. அதாவது டியோட ஹஸ்பண்ட் தான் எல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆணா இருக்கிறதுனால இவர் ஸ்கொயரு. யாரோடைய ஹஸ்பண்ட்? டியோட ஹஸ்பண்ட். ரைட்டா? அப்போ இவங்க ஒய்ஃப். அப்போ டியும் எல்லும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அதில் எல்லுங்கிறது ஹஸ்பண்ட், டிங்கிறது ஒய்ஃப். ஓகேவா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்முக்கு மொத்தம் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ரைட்டா? என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹச்சும் ஜேவும். இப்போ நம்ம கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்கல. இசட் ரிலேட்டட் டு பி. அதாவது என்னன்னு கேட்குறாங்கன்னா பிக்கு இசட் என்ன உறவுன்னு கேட்குறாங்க. இசட் ரிலேட்டட் டு பி அப்படின்னா பிக்கு இசட் என்ன உறவுன்னு கேட்குறாங்க. அப்போ என்னன்னா பையனோட ஒய்ஃப் என்ன ஆயிரும்? மருமகள்னு ஆயிரும். மருமகளுக்கு இங்கிலீஷில் டாட்டர்ஸ் இன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. டாட்டர் இன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். ஓகே, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த 20 கொஸ்டினும் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் ஒவ்வொரு கிளாஸஸாக பார்த்து முடிக்கலாம். மறக்காமல் டாப் சென்ட்ரல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் பன்சா ஏஎஸ் அகாடமி அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ.